To 6th standard mathematics, term 2, chapter 1, exercise 1.2, question number 4. Find the LCM of each sets of numbers using prime factorization method னு சொல்லிட்டு ஒரு ஆர் சம் கொடுத்துறாங்க. ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 6,9. ஸோ எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு நம்பரையும் போடணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு நம்பரையும் போட்டு அட்டன் டைமே செஞ்சு முடிச்சிடலாம். இது ஹெச்சிஎஃப்னா ரெண்டு நம்பருக்கும் தனித்தனியாக எடுத்து காமன் பார்க்கணும். ஸோ எல்சிஎம் அப்படி கிடையாது, எல்சிஎம் ரெண்டு நம்பர் உள்ளே போட்டுட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்து ஃபஸ்ட்டு 6 9 பார்த்தாலே 3ஆல் டிவைட் 2ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லலாம், 3ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ இப்போ 3 போட்டிங்கன்னா டேரெக்டாக டிவைட் ஆகிடும், 2 போட்டிங்கன்னா 6 மட்டும் டிவைட் ஆகும், 9 அப்படியே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் 3 போட்டுக்கிறேன். 3 போட்டிங்கன்னா 2 3 6, 3 3 9. மறுபடியும் நான் 2 அப்படியே போட்டுக்கிறேன். 2 அப்படியே போட்டால் 3 ஒன்றும் ஆகாது, 3 அப்படியே கீழே வச்சிடணும். ஸோ 2 மட்டும் டிவைட் ஆகும். ஸோ தட் இஸ் 1. 3 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடியும் 3 போடுங்க, 1,1. 3 வந்து டிவைட் ஆகிடும், 1 ஆயிடும். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், மட்டில் பண்ணணும். ஸோ 2 × 3 × 2 × 3 3 2 6 6 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 18. ஸோ இதான் என்னுடைய எல்சிஎம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 8,12 கொடுத்துறாங்க. 8,12. ஸோ 8 இது பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2 8. இது பார்த்தீங்கன்னா 6 2 12. ஸோ மறுபடியும் 2 போடுங்க. 2 2 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 2 6. ஸோ மறுபடியும் 2 போடுங்க. இது 1 ஆயிரும். இது மட்டும் அப்படியே கீழே இறங்கிறது, சும்மாவே கீழே இறங்கு. 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 1,1 1,1. அதில் லாஸ்ட்டில் கீழே எல்லாமே 1 வரும். அது வரைக்கும் நீங்கள் எந்த டேபிளாக போட்டு டிவைட் பண்ண முடியும் அந்த டேபிளாக போட்டு டிவைட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்பது 2 × 2 × 2 × 3. ஸோ 2 2 4. 2 3 பார்த்தீங்கன்னா 6. 4 6 6 டேபிள் பார்த்தீங்கன்னா 4 6 24. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 10,15 கொடுத்துட்டாங்க. ஸோ 10,15. ஸோ இப்போ 10,15 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 2. இது பார்த்தீங்கன்னா 2 போட பதிலாக ஸ்ட்ரைட்டாக 5 போடுறேன். 5th டேபிள் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 5 10 ஆயிரும். அண்ட் இது தெரியுதுன்னா 3 5 15. 5th டேபிள் எல்லாரும் தெரியாமல் இருக்காது. ஸோ அதுதான் 2 5 10. இது பார்த்தீங்கன்னா 5 3 15. ஸோ இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 போடுங்க. ஸோ 2னா 1 2 is 2. 3 அப்படியே கீழே இறங்கினா 2 டிவைட் ஆகாது. பார்த்தீங்களா, டிவைட் ஆகாத நம்பர்ஸ்னால் கீழே அப்படியே இறக்கிடணும், ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறம் அடுத்த இந்த மாதிரி போடும்போது அடுத்த நம்பர் போடணும். இப்போ 3 போட்டிங்கன்னா அந்த நம்பர் 1 அப்படியே இருக்கும். 1 3 வந்து டிவைட் ஆகி 1 மாறிடும், அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் என்னது 5 × 2 × 3. தட் மீன்ஸ் 5 2 10 அண்டு இது 3 30. இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 30 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்க, 14,42. ஸோ 14,42. ஸோ 14,42 பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டேபிளில் பண்ணலாம். ஸோ செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வரும், உங்களுக்கு 7ஆக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிள் பண்ணிங்கன்னா 2 அப்படியே எடுப்பீங்க. ஸோ 42 இல்லை, ஸோ 2 அப்படியே எடுப்பீங்க. 4 42 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 42 4 அப்படியே எடுத்தீங்கன்னா 2 2 4. அப்புறம் இந்த 2 அப்படியே எடுத்தீங்கன்னா 1 1 2 is 2. ஸோ 21. டவுட்டாக இது மாதிரி டிவிஷன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். டிவிஷன் பண்ணி பார்த்தா ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் எப்படி பண்ணேன் பார்த்தீங்கன்னா 42 எடுத்தேன்னா 42 எடுத்து இந்த நம்பர் அப்படியே எடுத்து 4 மட்டும் எடுத்துட்டேன். 4 மட்டும் எடுத்தேன்னா 2 2 4. ஸோ 2 போட்டேன்னா இது முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த மெத்தடு. ஸோ அப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ 2னா 1 2 is 2, அவ்வளோதான். 21. இப்படி ஈஸியாக இப்படி ஈஸியாக டிவைட் பண்ணாமலே இப்படி பண்ணிட்டு போகிற மெத்தடை பண்ணேன், கேன்சலேஷன் மெத்தடு. இது அடுத்து பார்த்தீங்கன்னா 7th டேபிளில் பண்ணுங்கள். ஸோ 7னா 1 7 is 7. 3 7s are 21. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd டேபிளில் பாருங்கள். ஸோ 1,1. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன வரும், 2 × 7 × 3. ஸோ 2 3 பார்த்தீங்கன்னா 6. இந்த 2 3 மட்டும் வேணால் 6 × 7 இருக்குது. 6 7s are 42. ஸோ இதான் ஆன்சர். 5th சம் பாருங்கள், 30 40 60 தருங்க. 30 40 60 3 நம்பர். ஸோ 3 நம்பர்னால உள்ளதை அது வச்சு சேர்த்து போட்டுருங்க. 30 40 60. ஸோ 3மே 1 வர வரைக்கும் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2ஆல் போடுங்க. 30னா 3 எடுத்துங்க. ஸோ 3 எடுத்திங்கன்னா 1 2 is 2 1 பேலன்ஸ் இருக்குது. அது இந்த 0 கூட சேர்த்திங்கன்னா சும்மா சேர்க்கணும். ஆடோ மல்டிபிகேஷன் டிவிஷன் சப்ட்ராக்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு சும்மா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 10 மாறிடும். 1 சும்மா இப்படி கிட்ட போடாத மாதிரி, அப்படின்னா அந்த நம்பர் 10. அப்படின்னா 5 2 10, அவ்வளோதான். அடுத்த பாருங்கள், இந்த 40 2 அப்படி எடுங்க. 4 அப்படி எடுத்திங்கன்னா 2 2 4. அதுபோல் 0 மட்டும் இருந்துச்சா 0 அப்படி கீழே இறக்கிடணும். அடுத்தது 30 60 இருக்குது பாருங்க. 6 எடுங்க. 3 2 6 0 அப்படி கீழே இறக்கிங்க. ஸோ இந்த மாதிரி, அவ்வளோதான். ஸோ இது வந்து மறுபடியும் 2லேயே போடுங்க. ஸோ 15. இது பார்த்தீங்கன்னா 20. 10 2 20 உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 15 வரும். இங்கே 3 எடுப்பீங்க. ஸோ 1 எடுப்பீங்க. 1 வரும். 1 2 is 2 1 பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 0 கூட 1 சேர்ந்துடும், 10 ஆயிரும். ஸோ 10னா 5 2 10. இப்போ டேரெக்டாக 5th டேபிளில் போடலாம். ஸோ 5th டேபிளில் போட்டிங்கன்னா 3 5s are 15. 2 5s are 10. மறுபடியும் 3 5s are 15. மறுபடியும் 2 போடுங்க. ஸோ இது 3 1 3 மாறிடும்.
மறுபடியும் 3 போட்டிங்கன்னா 1 1 1 அவ்வளோதான். அப்போ எல்சிஎம் என்னது 2 × 2 × 2 × 3 × 5 இங்கே 2 2 2 3 5 அவ்வளோதான். 2 2s are 4 4 2 2s are 4 4 2s are 8. ஸோ 8 3 5s are 15. மற்ற லெவலில் பார்த்தீங்கன்னா 120 இது ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம்மு. இது பார்த்தீங்கன்னா 15 25 75 எல்லாம் 5 ஆர் 8 ஆகுது நம்பர்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா நான் ஸ்ட்ரைட்டாக 5லே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 5ல் பார்த்தீங்கன்னா 3 5s are 15 5 5s are 25 75 மட்டும் பார்க்கணும். ஸோ 7 எடுத்துக்கோங்க. 7 எடுத்திங்கன்னா எத்தனை 5s இருக்குது இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 5 is 5 மட்டும் தான் இருக்குது. ஸோ 2 பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 பேலன்ஸை இந்த 5 கூட சேர்த்திங்கன்னா 25 சும்மா சேர்த்துக்கோங்க 25. ஸோ 25னா 5 5s are 25 அவ்வளோதான். இப்படி தான் போடணும் அந்த நம்பர் டிவிஷன். ஸோ இது 3ஆல் போடுங்க. அதுக்கு முன்னாடி 5ஆலே போட்டுருங்க. 5ஆல் போட்டுட்டு 1 இது வந்து 3 இருக்கட்டும். இது 1 5 is 5 இது பார்த்தீங்கன்னா 5 ÷ 3 அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3ஆல் போடுங்க 1 1 1 3 எல்லாமே கேன்சல் ஆகி போயிடும். ஸோ 1 1 1. ஸோ எல்சிஎம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 × 3. ஸோ 5 5s are 25 25 × 3 பார்த்தீங்கன்னா 75 வரும். மட்டும் பார்த்தீங்கன்னா 75. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.